எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பரபரப்பான நியூஸாக வந்து ஒன்று போட்டுட்ருக்குறாங்க. என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அஜிதா அவங்க வந்து திமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அஜிதா அவங்க பேசும்போது தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கான அங்கீகாரமும் மதிப்பு மரியாதை வந்து இல்லைங்கிறதுக்காக திமுகவில் போய் நான் வந்து சேர்ந்துருக்கிறேன், தலைவர் ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி ஒருத்தர்லாம் 2 பேர் கைதட்டுறானுங்க. அவனுங்களுக்கு கைதட்டுறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏண்டா, திரு ஸ்டாலின் ஐயா ஆட்சியில் எத்தனை பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டு கண்டந்தனமாக வெட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணி எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக வந்து திரு ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு வார்த்தை கூட வந்து வாய் திறந்து பேசலை. பெண்கள் வந்து அந்த விளாத்தி குளத்தில் இறந்த ஒரு பெண் குழந்தைய வந்து வெட்டி கொண்டுட்டாங்க, ரேப் பண்ணி வெட்டி கொண்டுட்டானுங்க. அதுக்கு இது வரைக்கும் ஒரு கனிமொழி அவங்களா இருக்கட்டும், கனிமொழி வந்து அன்றைக்கி போனாங்க, மக்கள் வந்து பயங்கரமான கேள்வி மேலே கேள்வி எடுத்து வந்துட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து போகவே இல்லை, ஸ்டாலின் ஐயா அவர்களும் போகவே இல்லை. ஆனால் வாயத்திலிருந்து பேசவே இல்லை. அத்தனை பெண்கள் அநியாயத்துக்கு வந்து பாலியல் வன்கொடுமை, 2.5 வயசு குழந்தைய திமுகவோட நிர்வாகி வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறாரு. அதுக்கு வாயத்திறக்கல. இந்த அஜித் அம்மா இல்லை, அம்மா அஜித் அம்மா, உங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பும் பெண்களுக்கு வந்து மரியாதை வந்து உங்களுக்கு இருக்குதா திமுகவில்? ரொம்ப கேவலமான செயல். ஆனால் இதெல்லாம் பெரிய ஒரு நியூஸாகவே எடுத்துக்க தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இமயமலை மாதிரி வந்து அங்கே வந்து மக்கள் திரண்டு நிற்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு பயங்கரமான கூட்டம், வரவேற்பு, செம வரவேற்பு. ஏன்னா மாற்றம் வேணும். இந்த திமுக இன்னொரு தடவை ஆட்சி கொடுத்தோம்னா, அந்த சிட்டிசன் படத்தில் தமிழ்நாட்டு மேப்பில் இருந்து அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமம் காணாமல் போன மாதிரி இந்தியா மேப்பில் இருந்து தமிழ்நாடே காணாமல் போயிடும். சத்தியமாக இது உண்மை. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் மட்டும் சொல்லலை, நிறைய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், நிறைய மக்கள், படித்த இளைஞர்கள் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்காத முதியோர்கள், பெரிய முதியோர்கள், பாட்டிலாம் கூட அரசியல் பேசுகிறாங்க. இது வரைக்கும் இல்லாத அரசியல் பேசக்கூடிய மக்கள் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தது தான். ஏன்னா திமுக அதிமுக மாற்று சக்தியாக யாருமே இது வரைக்கும் வரல. இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக வந்து அதிமுக கிடையவே கிடையாது. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு அவர் பட்டமே வாங்கியிருக்காரு, பட்டப்பேர் வாங்கியிருக்காரு. அதனால் திமுகவுக்கு சரியான கட்சி, திமுகவோட மிகப்பெரிய மக்களுடைய பேராதரவோடு இருக்கக்கூடிய கட்சி எதுனா தமிழக வெற்றி கழகம் தான். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வந்து விஜயத்தை முதலமைச்சராக்க போகிறாங்க.